எல்லோருக்கும் வணக்கம். நாம் பொதுவாக ரிஷி முனிகள் பற்றி பார்த்தோம். இப்போது விஸ்வாமித்திர முனிவர் பற்றி சற்று அறிந்து கொள்வோமா? கௌஷிக மன்னர் என்றொரு ராஜா நலமாக நல்ல வீர தீரத்தோடு சீரும் சிறப்புமாக நாட்டை ஆண்டு வந்தார். நல்ல வீர தீரம் சீரம் சிறப்பும் கொண்டு சிறந்த மன்னராக இருந்தார். ஒருமுறை தனது படை வீரர்களுடன் வேட்டைக்கு சென்றவர் வசிஷ்ட முனிவர் ஆசிரமம் வழியாக வந்து வசிஷ்டரையும் அவரது குடிலில் அமைதியான அவரை பார்த்தார். அவரையும் அவரது படை வீரர்களையும் கண்ட முனிவர், நீங்கள் எல்லோரும் களைத்திருக்கிறீர்கள், உங்கள் முகமே சொல்கிறது, சற்று எமது குடிலில் ஓய்வெடுங்கள், நாங்கள் உணவு தயாரித்து எங்களது விருந்தை அருந்திவிட்டு நீங்கள் இளைப்பாறிவிட்டு செல்லுங்கள் என்று கூற, தான் சிறந்த அரசன் என்ற கர்வத்தில் இருந்த மன்னன், நாங்கள் 100 பேருக்கு மேல் படை வீரர்களுடன் இருக்கிறோம், சாதாரண ஒரு முனிவர் எவ்வாறு இவ்வளவு பேருக்கு உணவு படைக்க முடியும் என்று சற்று கர்வத்தோடு வினவ, உடனே முனிவர், சற்று ஓய்வெடுங்கள், எங்களுக்கு உணவு தயாரிக்க கொஞ்சம் அவகாசம் மட்டுமே வேண்டும் என்ற வசிஷ்டரிடம் முனிவர் கூறி அன்போடு சொன்னதை கூற கேட்டு மன்னரும், சரி, நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம் என்று அலட்சியமாக சற்று ஓய்வெடுக்க சென்றார். கொல்லைப்புறம் சென்று தன்னிடம் உள்ள காமதேனுவிடம் வந்தவர்களுக்கு தேவையான உணவை படைக்க வேண்டும் என்றும், தன்னிடம் உள்ள அற்புதமான கற்பதரு, அதாவது கேட்டதையெல்லாம் ஏன் நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் கற்ப விருட்சமும் அவரிடம் இருந்தது. அது வசிஷ்ட முனிவர் அதன் முன் நின்று அதனிடம் தனது கோரிக்கையை வைத்தவுடன் 10 நிமிஷத்தில் இலை பரிமாறி உணவு பரிமாறி அவர்கள் ஓய்வெடுத்து செல்ல அனைத்து சௌகரியங்களையும் அருளினார் வசிஷ்ட முனிவர். இதை கண்ட கௌஷிக மன்னன், இந்த முனிவருக்கு இவ்வளவு சௌகரியங்களும் தரும் இந்த காமதேனுவையும் அழைத்து வாருங்கள், நாம் கொண்டு செல்வோம் என்று தனது படை வீரர்களுக்கு ஆணையிட, எல்லோரும் சேர்ந்து கட்டி இழுத்தும் காமதேனுவையும் கற்பக விருட்சத்தையும் அசைக்க கூட முடியவில்லை. இதை கண்ட மன்னன் வியந்து, தங்களுக்கு எப்படி இப்படி ஒரு சக்தி வந்தது, இவ்வளவு சிறப்பு வந்தது என முனிவரை வினவ, எனது தவ வலிமையே காரணம் என்று கூற, எனக்கும் சற்று கற்றுத்தாருங்கள், எனக்கு இந்த நாடு படைகள் இருந்தும் தங்களிடம் தோற்று நான் நாடு திரும்புவது வீணாகிவிடும், எனக்கு தவம் செய்ய கற்றுத்தாருங்கள் என வினவ, அதற்கு, நீ பெரிய அரசன், சுகபோகத்துடன் இருப்பவன், சகல சௌபாக்கியங்களுடன் நல்ல சுகமாக வாழ்ந்தவன், உன்னால் தவம் செய்ய இயலாது என வசிஷ்டர் கூற, இல்லை, நான் எல்லாவற்றையும் துறந்து தாங்கள் கூறியபடி தவம் செய்கிறேன் என்று கூற, அதன்பின் வசிஷ்டரின் சொற்படி தவம் இயற்றி பெரிய முனிவராக விஸ்வாமித்திரர் என பெயர் பெற்றார். தவ வலிமையால் அனைத்தையும் அடைய முடியும் என்ற எண்ணத்தில், அதாவது மன்னனாக இருந்த விஸ்வாமித்திரரிடம் கர்வம், தனது தற்பெருமை, மமதை முற்றிலும் அகலவில்லை என்பதை உணராமல் அவர் தனது கர்வத்தோடு சிறந்தவன், என்னால் எதையும் முடியும் என்ற கர்வத்தோடு முனிவராக வலம் வந்தார். அப்போது ஒரு முறை அவர் காட்டில் இருக்கும்போது திருசங்கு என்றவரை சந்திக்கிறார். அவர் தனது மரணத்திற்கு பின்னும் தனது உடலோடு சொர்க்கம் செல்ல வேண்டும், ஆனால் அது முடியவில்லை என்று அவரிடம் கூற, ஏன் என வினவ, எனக்கு எல்லோரும் மறுத்துவிட்டனர், எல்லா முனிவர்களிடமும் எல்லோரிடமும் நான் உதவி கேட்டுவிட்டேன், யாராலும் அதை செய்ய முடியவில்லை என்று சொல்லவும், உடனே விஸ்வாமித்திர முனிவர், நான் உனக்காக தனியாக ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறேன் என கூறி தனது தவ வலிமையால் ஒரு திருசங்கு என்ற சொர்க்கத்தை அமைத்து அவரை உடலோடு சொர்க்கத்திற்கு செல்ல வழிவகுக்கிறார். அவை அனைத்தும் அவரது கர்வத்தினால் ஏற்பட்டது. ஆனால் தனது மமதையின் காரணமாக தனது சக்தியை இழந்து மீண்டும் வசிஷ்டரிடம் சென்று அவரை சந்திக்க, அவர், உனது மமதையின் காரணமாக உனது தவ வலிமையை திருசங்கு சொர்க்கத்தை படைத்து அனைத்தையும் இழந்துவிட்டாய் என கூற, தனது தவறை உணர்ந்து மீண்டும் தவம் மேற்கொண்ட போது பல இடையூறுகள் ஏற்பட, இந்த இடையூறுகளை எப்படி விலக்கி நாம் எப்படி மீண்டும்
சிறந்த தவசியாவது என்ற எண்ணத்தோடு அவர் இருக்கும்போது, நீ ராம லக்ஷ்மணரை உதவியை பெற்று உனது தவத்தை தொடர்ந்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அசரீரி சொல்ல, தசரதிடம் சென்று ராமரையும் லக்ஷ்மணரையும் துணையாக கொண்டு மீண்டும் தவம் செய்து வசிஷ்ட முனிவரின் வாயாலேயே பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற்றார் விஸ்வாமித்திரர். தவத்தின் பயனால் அதன் பிறகு அயோத்தி மன்னன் தசரத முனிவரின் மைந்தர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கும் பெரிய பேற்றை பெற்றார். இதன் மூலம் நாம் அறிவது, மனிதர்களுக்கு தலைகணம் ஆகாது. எப்படிப்பட்ட மன்னனானாலும் ரிஷியானாலும் எவ்வளவு கலைகள், படிப்பு, திறமை இருந்தாலும் நான் என்ற எண்ணம் நம் உயர்வை அழித்துவிடும் என்று அறிகிறோம். மேலும் விஸ்வாமித்திரர் கோபம் தணிந்து குணவானாக ஆனதின் அனுபவங்களையும் அறிகிறோம். நம்மில் இருக்கும் நான் என்ற அகந்தையை அழித்து மேலும் மேலும் வளர்வோம், உயர்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.